Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வந்து ஃபேமிலியா வெளில போறோம். எங்க போறோம்? பெசநகர் போயிட்டு கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு எக்ஸ்ப்ளோர் சாப்பிட போறோம். அதுக்கு தான் மெயினா வரா, அது வேற கதை. பட் ஆனா இன்னைக்கு ஃபேமிலியா பெசநகர் வரைக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கிறதுலயே இருக்கிறா 20. இப்ப என்ன சாப்பிட போறீங்க அங்க போயிட்டு? இப்ப சீட் மீல் நேத்தெல்லாம் நான் லீவ்னாலும் நான் வந்து டயட்ல இருந்தேன். அந்த சீட் மீல்ன்ற ஒரு வார்த்தை ஒண்ணு புடிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வீடியோலயும் சீட் மீல், வாரம் சீட் மீல். எதுக்கு வாரம் இருந்தேன் நானு? இப்பதான் வந்து சீட் மீலுக்கு மாறி சீட் மீல்ல சீட் டே இப்பதான் வந்து திருந்தி இருக்கேன் நானு. சீட் மீலுக்கு மாறி இருக்கேன். சரி ஓகே, ரொம்ப பேசிட்டே இருந்தா அவங்க போயிடுவாங்க வீடியோ பார்க்காம. ஓகே गाइस, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபைனலி பெசநகர் வந்தாச்சு. நிறைய சாப்பாடு கடை இருக்கு, பார்த்தாலே சாப்பிடாது சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க நம்ம. நான் அரவிந்த், நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? அது எப்படி முடியும்? இல்ல இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க வர மாட்டீங்களே. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க வர மாட்டீங்களே. அது என்ன கரெக்ட் தான். இந்த மாதிரி இடத்துக்கு அடிச்சு இழுத்துட்டு வந்ததே நீதான். ஆமா, வரதுக்கே அழுறான். நான் என்ன பண்றது? ஹாரி சிங்கல்லே மாட்டீங்க. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரீங்க. அதுக்கு நீ வந்து இல்லம்மா, வீடு வந்து பெசநகர் பக்கத்துல தான் இருக்கணும். நீ இல்ல பெசநகரை கட் பண்ணி உன் வீட்டு பக்கத்துல ஓட்டணும். மாமியார் வீட்டு பக்கத்துல வச்சுக்கேன். அது வைப்போம் நாங்க டைம் வரும்போது வைப்போம். நாங்க டைம் வரும்போது வைப்போம். சரி போலாமா? டேய் என்னடா பாத்துனுக்குற? வீஜாவா? அப்படின்னா வீஜா அது எங்க பஸ்ல அது வேற ஒரு பொருள். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சரி உள்ள போமா? போலாமா? ஜோ ஏய் எங்கடி பாத்துனுக்குற? பாவு என்னது பாவுனா? கடையை பாத்துனுக்குற எதுக்கு? ஏய் லூஸ் மேல் பண்ணாத. கியூட்டா பண்றேன்னு கேவலமா பண்ணாத. எனக்கு ஆர்வமா இருக்கு. எதுக்குன்னா அங்க ஒரு அக்கா வந்து ஜாலியா வந்து ஒரு டாக வாக்கிங் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நீ ஃப்ரீயா தானே போற, நான் தான் இந்த பேக தூக்கிட்டு வரேன். நான் ஃப்ரீயா போல உங்களை மேட்ச் கூட்டி வந்திருக்கேன். சொன்னாங்க இத கொடுத்துரு அவர்கிட்ட. கேமராக்கு வேணா நீ அப்படி சொல்லலாம். நாங்க தான் உன்னை மேட்ச் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ரூட்டு கூட்டிட்டு வந்து காமிச்சதே நான் தான். இங்க ஒரு ரோட் நாய் காட்டேன், அதை கூட நான் எப்படியாவது என் வழி கூட்டிட்டு வந்து நான் கொண்டு வந்துருவேன். ஆனா உன்னை மேய்க்க முடியல என்னால. அண்ணா சரிங்க அண்ணா, நாய் பாசையெல்லாம் தெரியும். அதான் நாய் பாசை தெரிஞ்ச வந்தனே நீ. டேய் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நான் காமெடி பண்ணேன். அப்படி பண்ணது காமெடி நீ என்ன கலாய்க்கிட்டியா? ஆமா, உனக்கு நாய்களை பத்தி தெரியும், அதனால சொல்றேன். நாய்ங்க ஆமா, நான் அப்படியே ஓரமா அங்க விரிச்சு நான் உட்காந்து நாய்க்கு ஜோசியம் பாக்குறேன். ஆமாதான்டா, நாய்களை பத்தி தெரியும். நாயை போட்டு மேய்ச்சிட்டு உனக்கு யாரை பத்தி தெரியும்? உனக்கு யாரை பத்தி? அவங்களுக்கும் நாய்களை பத்தி தான் தெரியும். அதான் நம்மள பெத்து வச்சிருக்காங்களே. அப்போ உனக்கு எருமையை பத்தி தெரியும். மூணாவதா நான் வேற வந்திருக்கேன். ஆம்ஸ்டர். வீக்கெண்ட்ல செம்ம கூட்டமா இருக்குது பெசநகர்ல. என்ன தனியா விட்டுக்கிறீங்க, 3 பேர் ஜாலியா வந்து நிக்கிறீங்க. ஜாலியா போறேன். தனியா கேமரா எடுத்துட்டு போற. காது கேட்கல. இந்த காது போலாம். எங்க போலாம்? இப்ப நீ vlog தானே எடுக்க வந்திருக்க. இப்ப வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பீச் உள்ள வந்துட்டோம். மண்ணை காமிச்சிட்டியா? தண்ணி காமிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஒரு 2 கடையில இந்த கடையில காஃபி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. வித்தியாசமா சாப்பிடுறேன். வித்தியாசமான எப்படி? மோமோ ட்ரக். வித்தியாசமா நான் உன்ன சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் பாலை குடிச்சிரு, அதுக்கப்புறம் வயிற்றுல ஒரு கலக்கிடு. ஜோ வந்து நீ புதுசா ஏதோ ஒரு ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணி வாழ்நாள்லயே ஜோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆமா வித்தியாசமா காட்டுறேன், ஃபுல்லா காட்டுறேன். நான் காட்டு எல்லாரும் அப்படியே சுத்து.
நல்லா சுத்துடி. போடா சுத்தம் இல்ல மண்ணுடா. மண்ணா இருக்குதா? சரி சரி ஓகே போமா. இந்த Dress செலக்ட் பண்ணதா அங்கிள். இல்ல இந்த Dress செலக்ட் பண்ணி தந்ததா அங்கிள். எந்த அங்கிள்? ட்ரெஸ் கடை இல்ல வேலை செய்யறாருல அந்த அங்கிள். அந்த அங்கிள் இல்ல எந்த அங்கிள்? இல்ல ஹரிஷோட அப்பா. ஹரிஷோட அப்பா. அப்ப அரவிந்த் யாரு சித்தப்பாவா? வீடியோ ஓடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசுனா வீடியோவே ஓடாத மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டாங்க. டி-ஷர்ட்ட செலக்ட் பண்ணது ஆன்ட்டி. நீ வந்து இந்த Dress கலாய்ச்சனா அப்புறம் அவங்க சண்டைக்கு வருவாங்க. அவங்க சண்டைக்கு வருவாங்களா? சரி ஓகே நல்ல வேலை ட்ரெஸ். வா போலாம் நடி வாடா சண்டை போட்டு சண்டை போடு. சாவுல புளிய மதுக்கும் சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு. சண்டை போட்டுதான் என்னால விளக்க வைக்க முடியலப்பா. தீட்டு வைக்க முடியல. கூப்பிடவே இல்லையாப்பா? எதிரா ஜோ இதெல்லாம் ஒரு கேம்ன்ட்டு கூட்டின்னு போனா உனக்கு அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். அந்த இது உடைக்கலாம், பலூன் உடைக்கலாம். மொத்தம் 5 பால் தருவோம்னா ஓகே 5 பாலுமே நீங்க பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே இந்த டால் எடுத்துக்கலாம். 5 பாலுமே வின் பண்ணா இந்த டாலா? ஓகே 4 பால் வரைக்கும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மேல இருக்கிற டால் அது எல்லாமே ஓகே. 3 பால் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பென் பென் கீழ இருக்கிற அந்த மேல இருக்கிற அந்த பில்லோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகே கீழ இருக்க பில்லோஸ் எல்லாமே 2 பால் வரைக்கும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த கப் எடுத்துக்கலாம். ஓகே இதுல இருக்க ஒண்ணு ஒரு பால் போட்டா அந்த கீ செயின். ஓகே ஓகே ஓகேண்ணா. மெதுவா மெதுவா விடணும்ல, கடைசியில் விடணும். வேகமா விடுற. பொறுமை சூப்பரா சூப்பரா பொறுமை பொறுமை பொறுமை. அவ்வளோ பெரிய பிக்கப் அது 5 போட முடியாது தெரியும் உங்களுக்கு, அதனால தான் 5ன்றாங்க அவங்க. நீ போடுவியா 5? நீ போடுவியா 5? சில டைம் போடுவியா 5? கீழே வந்துச்சாடா? இந்த ஒரு கீச்சனுக்கு இவ்வளவு பெருமை இந்த அம்மாக்கு. அது பொம்பளை பொம்மை வேற எடுத்துக்குது கரெக்டா காட்டு. உன் பைக் சாவிக்குதா? மிஞ்சி போட்ட மாதிரி ஏதாவது பொம்மை இருக்கு. என்னது இதா? சரி சரி எப்படி விளாடணும் தெரியுமா? டுட்டோரியல் கோத்துறோம் போ. சரி சரி ஓகே ஓகே விளாடு விளாடு. செதுருதுல 5 பாயிண்ட் போடு போடு. கமான் கமான் கமான். ஐயோ பரவாயில்ல 5 5 5 5 பரவாயில்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். 10 பாயிண்ட் 10 பாயிண்ட். ஒண்ணே 2 போட்டுரு. இங்க போட்டாங்கன்னா 10 போயிட்டு 5. சூப்பர் 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 சூப்பர். அந்த பக்கம் லக்கி சாம் இருக்கான் அவங்களுக்கு. 5 அக்கா ரிவார்டு தர போறாங்க. ஒரு கப்பு ஜெயிச்சுக்கிறாங்க. அழகான கப்பல். அழகான கப்பு கொடுத்துருக்காங்களா? சரி ஓகே. ஜோ போன வாரம் ஸ்டேட் காம்படிஷன்லயே மெடல் தான் கொடுத்தாங்க. போடுமா போடுமா. போடு 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 போடுமா நீ. ஏ 10க்கும் 5க்கு நடுவுல இருக்கனால 7.5. போடுமா போடுமா. ஐயோ 5. சூப்பர் 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 சூப்பர். போடு நீ போடு. அம்மா போலாம். 5 சூப்பர் 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 சூப்பர். ஊடுமா. சூப்பர் 10. லாஸ்ட் 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 போடுமா. மட்டும் போட்டுருமா. 6 மாதிரி பண்ணிடலாம். பிங்க் கலர் பிங்க் கலர் அங்க இருக்குது. அது ரெட் டி. அது லாஸ்டா இருக்குதுக்கா. லாஸ்ட் தலையில வச்சுக்கோங்க 2 பேரும். கோப்பைய வாங்கின தருணம் ராதிகா. ஜெயிச்ச தருணம் எப்படி இருக்கு? வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி. அப்பாவை பெட்டி போட்டு அடிச்சா கூட இப்படி சிரிக்க மாட்டியேம்மா. நல்லா பண்ண நல்லா இருக்கும். பைத்தியம் மாதிரி பண்றிய எஸ்ஐ சார். ஒரே பைத்தியங்களா இருக்கு. ஜோ ஜேசிபி போடு. பஜ்ஜி கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி சாப்பிட வந்து என்னென்ன பஜ்ஜினா இருக்கு? சத்தமா சொல்லலாம்.
பாலக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் மிளகாய். எவ்வளோ வந்து கையில பைக் ஓகே. என்ன வேணும் உங்களுக்கு? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. உனக்கு என்ன வேணும்? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. உனக்குமா? உடனே சொல்லு. நீ நம்ம என்ன பண்ணலாம்? என்ன வாங்கலாம்? என்ன வேணும்னு கேட்டா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நம்ம என்ன வாங்கலாம்னா சீக்கிரம் சொல்லுமா. அடிக்கிறதுக்கு மட்டும் என்ன வரல. அங்க யாருமே இல்லடா ஹரிஸ். ஜெயிச்சது நாங்க, நீயே அது பெருமையா எடுத்துக்கோ. போய் அவுட் ஆயிட்டு வந்துட்டேன். நான் விளாண்டது கஷ்டமான கேம், நீங்க விளாண்டதெல்லாம் ஈஸியான கேம் தானே. போல எல்லா இடத்துலயும் இங்கேயும் மாமாசம் விடுமா. நான் கஷ்டமான கேம் விளாடி நான் அசிங்கப்படுத்துறேன். நான் பிச்சைக்காரி. ₹1 தூக்கி அவன்கிட்ட போட்டு இந்த வச்சுக்கன்னு சொல்லு. ஹரிஷ், வாய் பத்தி நீங்க பேசலாமா? உங்க வாய் காட்டுங்க, உங்க வாய் காட்டுங்க. ஜோ, நீங்க உங்க வாய் காட்டுங்க. சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நான் சாப்பிட மாட்டேன். டயட். வீடியோ கூட சாப்பிட. ஹரிஷ், டயட். ஹரிஷ், இங்க பஜ்ஜிலாம் சாப்பிட்டா இதுன்னு சொல்லிட்டு நீ எந்த கடைக்கு போனன்னு தெரியுதா? அந்த கடையை நான் காட்டுறேன். அது என்ன கடை தெரியுமா? புரோட்டீன். இரு புரோட்டீன். இது இந்த சாக்லேட் ஷேக் அந்த அக்கா குடிக்கிறாங்க, அதான் வாங்குறதுக்கு போனேன். சாக்லேட் ஷேக். மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு பாவம். எடுத்துக்கடா நீ எதனா. ஏய் பாலா, உன் மூஞ்சில அந்த ஒரு வருத்தம் தெரியுதுடா ஹரிஷ். நல்லா டயட்னு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. இல்ல எனக்கு வேண்டாம். என்னது? எங்களுக்கு தெரியாது போடா. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் வந்துட்டு பஜ்ஜி. என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்தா எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? எப்படி சாப்பிடுவ? மூக்கால சாப்பிடுவியா? நாங்க நல்லா சாப்பிடுவோம். வயிறு முட்டை சாப்பிடுவோம். வந்து சாப்பிடுவேன்றா. உன் கூட இருந்தவங்களாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இந்த குச்சி மாதிரி தானே இருக்கு ஒண்ணு. நல்லா தின்னு போடுறது சாப்பிடாது. நல்லா தின்னமா பிரச்சனை, இந்த குச்சி மாதிரி தானே இருக்கு. ஆமா, வீடியோ பார்த்துட்டு நான் காலேஜுக்கு அடுத்த மாசம் வருவான்ல, என்ன அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. யாரு? அப்படியா? அது ஸ்கெட்ச் போறதே ஜோதான். ஆமா வேண்டா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என் பிளாக் உள்ள பூந்து என்ன அடிக்கிறியா? அதுதான் ஜோக்கு. சாப்பாடை பார்த்தோன்னா சிரிப்பு தான் மூஞ்சில. கிம்ச்சிக்கு வந்துட்டு மோமோஸ், ஒரு இதுவும் என்னது நூடுல்ஸ். உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, அதில் சண்டை போட்டாங்க, சோகமாக வராங்க மேடம். என்னம்மா வித்தியாசமா பாக்குறேன்? பின்னாடி கற்ப முடிச்சு நம்ம தின்னு வந்தா இதான் ஆயிட்டான். அதுதான். ஃபைனலா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டோம். என்னடா உதயா மாதிரி பேசுற? ஒரு இல்ல மீண்டும் நாங்க வந்திருக்கோம். கோல்டு இல்ல அவரு கோல்டு வார் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆமா, போன் பண்ண என்னமோ சொன்னானே கோல்டு வரல அப்படின்னு. ஸ்பெல்லிங் கேட்டிருந்தோம். ஸ்பெல்லிங் கேட்டா சொல்ல மாட்டானே, கோச்சிப்பான். சரியான பணி. கோல்டு ஸ்பெல்லிங் கேட்டா கோல்டுன்னு இருப்பான். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ராதிகா? இல்லங்க, நாங்க ஒண்ணும் சொல்லுங்க, எங்களுக்கு குளிர் தாங்க முடியல. நாங்க இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு டீ போட்டு குடிக்க போறோம். ஓகே. குளிர் தாங்க முடியல. எந்த ஸ்கூல்ல தான் படிச்சுன்னு தெரியல இப்படி பேசுறேன். இப்படி ஒரு ராட்சசி என் வயிற்றுல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. முடியல. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை. பண்ணிடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.